புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உன்னை உணர்ந்தால் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனி மனிதனும் உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் தனக்குள்ளே இருக்கிறது என்கிற ஒரு உச்சகட்டமான ஒரு விழிப்புணர்வை விதைப்பதற்குண்டான முயற்சி இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்துக்களை முன்வைத்து அந்த உணர்வில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தனக்குள் ஏற்படுகின்ற ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஒரு மனிதன் தானே உணர முடியும் என்கிற ஒரு விஷயத்தை விழிப்புணர்வோடு விதைத்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வகுப்பில் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தது போல் ஒரு மனிதனுக்கு நோக்கம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். அந்த நோக்கத்தை அடைவதற்குண்டான வழிமுறையும் நம்ம பார்த்தோம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த நோக்கத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு தனிநபருக்கும் தேவைகளோ ஆசைகளோ இல்லாமல் இருக்காது. அது இருப்பதை அடைவதற்குண்டான வழியை தெரியாததுனால தான் அவரால் அதை அடைய முடியலே தவிர அவர் ஆசையே தப்பாக இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் ஆசைப்படுறதா இங்கே பிரச்சனையா? நல்ல கார் வாங்கணும், வசதியாக வாழணும்னு நான் நினைக்கிறேனே, அதுதான் இங்கே பிரச்சனையான்னு கேட்டால் இல்லைங்க. நீங்கள் ஆசைப்படுறது தவறுன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னாருன்னு சொன்னது கூட அவர் பொருள் சார்ந்த சிந்தனையை சொல்லவே இல்லை. நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இத்தனைக்கெல்லாம் ஆசைப்படுறதுனால தான், எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் எனக்கு ஏமாற்றம் இருக்குது, அப்போ எதிர்பார்ப்பு இல்லைன்னா எனக்கு ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அந்த சிந்தனையிலேருந்து கொஞ்சம் மேம்பட்டு பார்க்கலாம். புத்தர் சொன்னது கூட ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னது பொருள் சார்ந்த சிந்தனையை சொல்லலைங்க. எந்த ஒரு உணர்வுகளுமே தோன்றி பின் மறையும், தோன்றி பின் தானாக மறையும் நிரந்தரமற்ற தன்மையுடையதுங்கிறத தான் சொன்னார். அப்போ ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த உணர்வு தோன்றும், இந்த வீடு வாங்கணுங்கிற உணர்வு பின்பு தானாக மறையும், அது ஒரு நிரந்தரமற்ற தன்மையுடையது. அந்த உணர்வை நீங்கள் தக்க வைக்க முயற்சி பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது இங்கே யாருமே வசதி இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் பொருளற்ற வாழ்க்கையை வாழ்வதற்காக எதையுமே துறந்து இருக்கணும்னு சொல்லலை. உணர்வுகளை உணர்ந்து உணர்வுகள் நம்மை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற விழிப்புணர்வோடத்தான் வாழ சொன்னாங்களே தவிர இங்கே யாருமே நீங்கள் பொருள் சார்ந்து பொருளை நீங்கள் ஈட்ட வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்போது எனக்கு கார் வாங்கணுங்கிற எண்ணம் வந்தாலோ, நான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்தாலோ, எனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கணுங்கிற எண்ணம் வந்தாலோ அந்த எண்ணம் தோன்றும், பின்பு தானாக மறையும், நிரந்தரமற்ற தன்மையுடையது. இந்த உணர்வை உணர்ந்த எந்த ஒருவர் அந்த உணர்வுகளை கையாள்வதற்குண்டான நுட்பமான நுண்ணறிவை வளர்த்து கொள்கிறாரோ அவர் வாழ்வில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக வாழ்வில் எந்தவித மன அழுத்தத்துக்கும் ஆளாகாமல் இருக்கிறார் என்பதுவே உண்மை. அப்போ ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கல, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கல, என் பாஸ் என்னை புரிஞ்சுக்கல, என் முதலாளி என்னை கஷ்டப்படுத்துறார், இது எதுவுமே இல்லைங்க. அவரவருக்கு அடைவதற்குண்டான நோக்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய பயணத்தில் எவ்வளவு தெளிவாக அந்த உணர்வுகளை கையாண்டு அந்த வாய்ப்பை உருவாக்கி நீங்கள் அந்த பொருளையோ உணர்வையோ அந்த தேவையான அவசியமான பொருளை நீங்கள் அடைகிறீர்கள் என்பதே இங்கே காரணமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் தொடர் முயற்சி இருக்கிறதா? நீங்கள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சாத்தியமாக்குவதில் தொடர்ச்சியாக நீங்கள் முனைப்போடு இருக்கிறீர்களா அப்படின்னு பார்த்தா இல்லைங்கிறது தானுங்க நிதர்சனமான உண்மை. அப்போது எல்லா காலகட்டத்திலும் கரேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த இயற்கையில் கரேஜ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியம்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே கரேஜ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதை செயல்படுத்தி அதை ஏற்படுத்துவதற்குண்டான நுட்பமான துரிதமான எண்ணத்தை விதைத்து கொண்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கரேஜ். இந்த கரேஜ் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா டாக்ஸிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாக்ஸிக் சைக்கிள் அப்படின்னா பழக்க சுழற்சி, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் இன்னைக்கு நினைத்ததை அடைய முடியாமல் போவதற்கான ஒரே காரணம் அவருடைய பழக்கத்தினுடைய சுழற்சியில் அவர் மாற்றிக்கொண்டது தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ இங்கே எல்லாமே பழக்கமாகத்தானே வந்தது. எனக்கு ஸ்வீட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஸ்வீட்டு சாப்பிட்றத நிறுத்தணும்னு நினைக்கிறானா என்னால் முடியல, ஃபோன் பார்க்குறத நிறுத்தணும்னு நினைக்கிறானா என்னால் முடியல, நாடகம் பார்க்குறத நிறுத்தணும்னு நினைக்கிறானா என்னால் முடியலன்னு நம்ம பல்வேறு விஷயங்களை சொல்கிறோமே தவிர இந்த உணர்வு தோன்றும் பின்பு தானாக மறையும் நிரந்தரமற்ற தன்மையுடையது என்கிற விழிப்புணர்வு இல்லாமல் அந்த உணர்வு எனக்கு இருந்து கொண்டே இருந்தாதான் சந்தோஷம் என்கிற அந்த உணர்வுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம்.
அப்போது எதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அது சந்தோஷம் இல்லை, உங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற வெறும் வேதியியல் மாற்றங்கள் தான். அதுக்கு பேர் டோபமைன்கிற ஒரு சுரப்பி சுரக்குது. எதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம்னு சொல்கிறீங்களோ உள்ளுக்குள்ளே ஒரு வேதியியல் மாற்றங்கள் நடக்குது. அது டோபமைன் சுரப்பி சுரக்கும் போது அது நீங்கள் சந்தோஷம்னு சொல்கிறீங்க. அது கூட நிகழ்வை நீங்கள் என்னவாக நல்லது என்று மனதில் உணர்வாக விதைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு யாரும் மெனு கார்டு கொடுக்கல. இப்படி இப்படி நடந்தால் அது சந்தோஷம், இப்படி இப்படி நடந்தால் அது கோபம், இப்படி இப்படி நடந்தால் அது துக்கம், இப்படி இப்படி நடந்தால் அது வருத்தம்னு யாரும் மெனு கார்டு கொடுக்கல. நீங்கள் பார்த்த அப்பா எப்படி கோவப்பட்டார், நீங்கள் பார்த்த அம்மா எப்படி வேதனைப்பட்டாங்க, நீங்கள் பார்த்த சமூகம் உங்களுக்குள்ள என்னவாக இருந்ததுங்கிற அந்த பதிவை நீங்கள் சுமந்து கொண்டு அதே போல் நீங்களும் உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் அணுகி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ எல்லா காலங்களிலும் நாம் ரியாக்ட் மோடில் இருக்கிறோம். ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் மோடில் இருக்கும் பொழுது நமக்கு விழிப்புணர்வோ நிதானமோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ரெஸ்பாண்ட் மோடுக்கு மாறணும். ரியாக்ட் பண்ணாமல் நம்ம எப்போ ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம்? அப்போ ஒரு ஃபோன் பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு வருது, தொடர்ச்சியாக ஒரு பழக்கத்துக்கு நான் அடிமையாகணுங்கிற ஒரு உணர்வு வருது. இப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அடிமையாகத்தான் இருப்பீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓ, இப்போ எனக்கு தொடர்ச்சியாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது, ஓகே, ஆனால் இப்போ இது தேவையா? இப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் இப்போ எனக்கு தேவையா அப்படின்னு ஒரு பாஸ் மோடுக்கு போய் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த பழக்கத்தை நீங்கள் எப்பொழுது விதைக்கிறீர்களோ அந்த பழக்க சுழற்சி தான் இந்த டாக்ஸிக் சைக்கிளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உதவியாக இருக்க முடியும். இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கெட்டுப்போன டீ இருக்குது. இந்த பாத்திரத்தில் இந்த டீயை கொட்டாமல் உங்களால் சுத்தமான பாலை நிரப்ப முடியுமா? எப்படி நிரப்ப முடியும்? தொடர்ச்சியாக இந்த சுத்தமான பாலை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சுத்தமான பால் நிரம்பி கெட்டுப்போன டீ முழுமையாக மாறிவிடும். அப்போ டாக்ஸிக் சைக்கிள், தேவையில்லாத எண்ணங்கள் வெளியே போவதற்கு நல்ல எண்ணங்கள் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்வில் விடைபெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன்.